அல்லது அந்த கருத்தாக்கம் அந்த சிந்தனை தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. நன்றாக கவனியுங்கள். அகீதாவில் சலஃபியத்தும் மன்ஹஜில் இஹ்வானிசமும். அதனால இதுதான் சுரூரியத். இதை நாம ஃபத்வா கொடுக்கல, நாம யாருக்கும் ஃபத்வா கொடுக்கல. சுரூரியத் என்பது, சுரூரியத் என்றால் அகீதாவில் சலஃபியத்தும் மன்ஹஜில் இஹ்வானிசமும். இதான் சுரூரியத். உலமாக்கள் கொடுக்கக்கூடிய மார்க்க தீர்ப்பு. அதனால இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மன்ஹஜ் தெளிவான மன்ஹஜிலே நாம் பயணிக்க வேண்டும். சலஃப் மன்ஹஜில் தான் பயணிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாதான் அடிப்படை, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பிஃபஹிமி மன், யார் புரிந்த அடிப்படையில் நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவீர்கள். ஒரு அமைப்பை ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா, அல்லது அல்லாஹுடைய அங்கீகாரத்தை பெற்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்து கல்வியை கற்ற சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா? அப்ப அதனால மன்ஹஜ் ஸலஃப் கண்டிப்பாக இந்த இது ஒளிபரப்பப்படும் தானே, எடிட் ஆயிடுறத இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு பயான் எடிட் ஆயிட்டு, அதனால சொல்றேன். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மன்ஹஜ் ஸலஃப், ஸலஃப் மன்ஹஜிலே நாம் பயணிக்க வேண்டும். யார் என்ன விமர்சனங்களை செய்தாலும் சரி, சில நேரங்களில் அவங்க அப்படி விமர்சனம் பண்றாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது, பொருட்படுத்தவே கூடாது. சலஃப் மன்ஹஜ், குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் சலஃபுகள் புரிந்த அடிப்படையில் அந்த மன்ஹஜில் பயணிக்க வேண்டும். அதுல உறுதியாக இருங்க. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நாம நம்முடைய உடல், நம்முடைய மொழி, நம்முடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மக்கள் கவனிக்கிறாங்க. அதனால நம்முடைய உடை, நடை, பாவனை எல்லாம் இஸ்லாமிய ஷரீஅத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். கரண்டை காலுக்கு கீழ் ஒருபோதும் ஆடை அணியக்கூடாது. மா தஹ்தல் கஅபைனி மினல் இஸார் ஃபஃபின் நார். கரண்டை காலுக்கு கீழ் உள்ள ஆடை நரகத்திற்குரியது. கரண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜும்மால டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பயான் பண்ணா அது என்ன செய்யாது, நல்லா இருக்காது. டிஷர்ட் போடலாமா ஹராமா அப்படியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதாவது அன்னாசு பில் லிபாஸ், மக்கள் ஆடையை கொண்டு மதிப்பிடப்படுகிறார்கள். அதனால ஜும்மாவுக்கென்று ஒரு முறை இருக்கிறது. தொப்பி அணிகிறது ஹராமெல்லாம் கிடையாது. தொப்பி அணிந்து நல்ல அழகான மாஷா அல்லாஹ், நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்த ஆடையெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல. படிக்கும்போது இந்த மாதிரியான ட்ரெஸ் மேல ரொம்ப ஆசை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அதை அமைத்து தந்தான். அதனால அன்னாசு பில் லிபாஸ், மக்கள் ஆடையை கொண்டு மதிப்பிடப்படுகிறார்கள். அந்த ஆடை அலங்காரம் ஷரீஅத்துக்கு முரண்பட்டதாக, கரண்டை காலுக்கு கீழ் உள்ளதாக இருக்கக்கூடாது. முழுமையாக தாடியை வளர்த்த வேண்டும். நம்முடைய உடை, நடை, பாவனை, பேச்சு அனைத்திலும் சலஃபியத் வெளிப்பட வேண்டும். சலஃபியத் என்பது அது ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ அல்ல, அதுதான் மன்ஹஜ். அந்த மன்ஹஜிலே பயணிக்க வேண்டும். ஹவாரிஜிய சிந்தனை, முத்தஸிலாக்களுடைய சிந்தனை, இர்ஹாபியத் சிந்தனை எதுவும் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய அக்கீதாவை, மன்ஹஜையும் நேரான பாதையையும், இந்த நேரான பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். நிறைய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. பயனில்லாத கல்வியை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷா, உனக்கு பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா பயனுள்ள கல்வி, எந்த உள்ளங்கள் பயனுள்ள கல்வியை சுமந்திருக்கிறதோ அந்த உள்ளங்கள் தான் அல்லாஹுவை பயப்படும். அந்த துஆவுடைய எவ்வளவு ரிலேட்டடான ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வமின் கல்பின் லா யக்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, நிறைவடையாத உள்ளத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, பதிலளிக்கப்படாத பிரார்த்தனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். வ அமலம் முத்தகப்பலா, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். வ அமலம் முத்தகப்பல வர்ஸுகன் தொய்யிபா, நல்ல தூய்மையான வாழ்வாதாரத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன். தொடர்ந்து பயனுள்ள கல்விக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். நிறைய பேசணும்னு ஆசை, ஆனால் நம்முடைய மஷாயிகள் இருக்காங்க, அவர்களுக்கான அந்த நேரத்தை வழங்கி என்னுடைய இந்த உரையை சுருக்கமாக நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.